அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th சயின்ஸில் அணு அமைப்பு இதிலிருந்து ஒரு முக்கியமான 30 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் குயிக் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். அணுக்கருவில் காணப்படும் துகள்கள் எவை? அணுக்கருவில் என்னென்ன துகள்கள் உள்ளன? ஆன்சர் சரிதான். அணுக்கருவில் பார்த்தீங்கன்னா அணுக்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் காணப்படுகின்றன. இதற்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகின்றன. புரோட்டான் நியூட்ரான்கள் கலந்த கலவை தான் நியூக்ளியான்கள் என அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். எலக்ட்ரானை கண்டறிந்ததற்காக 1906 இவர் நோபல் பரிசு பெற்றார். ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு அணுவில் புரோட்டான் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அணு எண் என அழைக்கப்படுகிறது. ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே அந்த அணுவின் அணு எண். இது இஜட் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அணுக்கருவினில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை என்னவென அழைக்கப்படுகிறது? அணுக்கருவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மொத்த எண்ணிக்கை தான் நிறை எண். புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் கூடுதல் என்னன்னு அழைக்கப்படுகிறதுனா நிறை எண். இது ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அணுவின் உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் எந்த பாதையில் சுற்றி வருகின்றன? அணுவின உட்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. அணுவின் உட்கருவை எலக்ட்ரான்கள் ஆற்றல் மட்டம் எனப்படும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. புரோட்டான்கள் எவ்வகையான மின்சுமையை கொண்டுள்ளன? புரோட்டான்கள் நேர்மின் சுமையை கொண்ட துகளாகும். நியூட்ரானை கண்டறிந்தவர் யார்? நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக். 1932 தான் சாட்விக் நியூட்ரானை கண்டறிந்தார். அணுவின் நிறையானது எதன் நிறையை சார்ந்தது? அணுவின் நிறையானது பார்த்தீங்கன்னா நியூக்ளியான்கள். அணுக்கருவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையே அணுவின் நிறையாகும். எலக்ட்ரான்கள் எவ்வகையான மின்சுமையை கொண்டுள்ளன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையை கொண்ட துகள்களாகும். அணுவின் அணுக்கருவை கண்டறிந்தவர் யார்? அணுவில் அணுக்கரு இருக்குன்னு கண்டறிந்தவர் ரூதர்போர்டு. ரூதர்போர்டு அணுக்கருவின் இருப்பினை தனது தங்கத்தகடு சோதனையின் மூலம் கண்டறிந்தார். அணுக்கருவில் மின் சுமையற்ற துகள் அதுதான் நியூட்ரான்கள். நியூட்ரான்கள் பார்த்தீங்கன்னா புரோட்டான் நேர்மின் சுமை, எலக்ட்ரான் எதிர்மின் சுமை. நியூட்ரான்கள் நடுநிலை துகள் அதாவது மின் சுமையற்ற துகள்களாகும். அணுவில் அணு எண் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? இப்போ தான் பார்த்தோம், இஜட் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அணுவின் நிறை எண் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறது? அணுவின் நிறை எண் ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஹைட்ரஜன் அணுவின் அணுக்கருவில் இல்லாத துகள் எது? ஹைட்ரஜன் அணுவின் அணுக்கருவில் இல்லாத துகள் நியூட்ரான்கள். புரோட்டியம் எனப்படும் ஹைட்ரஜன் அணுவில் நியூட்ரான்கள் கிடையாது. புரோட்டானின் நிறை எலக்ட்ரானின் நிறையை போல் சுமார் எத்தனை மடங்கு அதிகம்? புரோட்டானின் நிறை எலக்ட்ரானின் நிறையை போல் 1836 மடங்காகும். ஒரு புரோட்டானின் நிறை என்பது ஒரு எலக்ட்ரானின் நிறையை போல 1836 மடங்கு கொண்டதாகும். வெளிக்கூடில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போ அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வெளிக்கூடுன்னு சொல்லுவோம். அதில் எலக்ட்ரானின் எண்ணிக்கை இணைதிறன் எலக்ட்ரான்கள் என்று அழைக்கப்படுகிறது. அணுவின் வெளிமட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான்கள் எனப்படும். ஒரு அணுவில் 11 புரோட்டான்கள் 12 நியூட்ரான்கள் இருந்தால் அதன் நிறை என்ன? மொத்தம் 23. அதாவது அணு நிறைங்கிறது புரோட்டான் நியூட்ரான்களின் நிறை. 11 புரோட்டான் 12 நியூட்ரான்னா அதனுடைய நிறை எண் பார்த்தீங்கன்னா 23 ஆகும். அணு நடுநிலை தன்மையுடன் காணப்பட காரணம் என்ன? அணு நடுநிலை தன்மையுடன் இருப்பதனால இருக்க காரணம் பார்த்தீங்கன்னா புரோட்டான் எண்ணிக்கை ஈக்குவல் டு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. நேர்மின் சுமை கொண்ட புரோட்டான்களும் எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்களும் சம எண்ணிக்கையில் இருப்பதால் அணு நடுநிலையாக உள்ளது. அணுக்கருவினை சுற்றி வரும் துகள் எது? அணுக்கருவினை சுற்றி வரும் துகள் எலக்ட்ரான்கள் அணுக்கருவினை சுற்றி வருகின்றன. அணுவின் பெரும்பாலான பகுதி என்னவாக உள்ளது? அணுவின் பெரும்பாலான பகுதி பார்த்தீங்கன்னா வெற்றிடமாகவே உள்ளது. பொறுத்துக்க பாருங்க. புரோட்டான் என்னது? எலக்ட்ரான்.
புரோட்டான் வந்து நேர்மின் சுமை, எலக்ட்ரான் எதிர்மின் சுமை, நியூட்ரான் மின்சுமையற்றது, வெளிக்கூடு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆற்றல் மற்றம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கூற்று அணு ஒரு மின் நடுநிலைத்தன்மையை பெற்றுள்ளது. காரணம் அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமம். இது கூற்று மற்றும் காரணம் சரிங்கிறது தான் சரியான விடை. அணுவில் சம எண்ணிக்கையிலான நேர்மின் மற்றும் எதிர்மின் சுமைகள் இருப்பதால் அணு நடுநிலையாக உள்ளது. அணு எண் 8 மற்றும் நிறை எண் 16 கொண்ட தனிமத்தில் நியூட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளவு? கண்டிப்பாக என்ன வரும், 8 தான் வரும். நியூட்ரான்கள்னா நிறை எண் மைனஸ் அணு எண், இது ஒரு ஃபார்முலா தான். 16ல் 8 போச்சுன்னா 8ங்கிறது தான் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. சோடியம் அணுவின் அணு எண் என்ன? சோடியம் NAங்கிற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அதோட அணு எண் பார்த்தீங்கன்னா 11 ஆகும். அணுக்கருவின் உள்ளே உள்ள துகள்களை பொதுவாக எவ்வாறு அழைக்கலாம்? இதற்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரான்கள் இணைந்து நியூக்ளியான்களாக உள்ளன. அணுவின் மிகச்சிறிய துகள் எது? அணுவோட மிகச்சிறிய துகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அணுதான். ஒரு தனிமத்தின் மிக நுண்ணிய துகள் வந்து அணு ஆகும். கீழ்கண்டவற்றில் எலக்ட்ரான்கள் எங்கு காணப்படுகின்றன? எலக்ட்ரான்கள் பார்த்தீங்கன்னா உட்கருவிற்கு வெளியே சுற்றி வருகின்றன. கார்பன் அணுவின் அணு எண் என்ன? கார்பனுக்கு 6 என்பது அணு எண் ஆகும். கூற்று அணுவின் நிறை முழுவதும் அதன் மையத்தில் அமைந்துள்ளது. காரணம் அணுவின் உட்கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் உள்ளன. இது ரெண்டுமே சரிதான். கூற்று மற்றும் காரணம் சரியாக உள்ளது. அணுவின் முதல் ஆற்றல் மட்டத்தில் அதிகபட்சமாக எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கலாம்? இதில் 1:2:2 பார்த்துருப்போம். அணுவின் முதல் ஆற்றல் மட்டத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2n2 சூத்திரப்படி முதல் வட்டத்தில் என்னங்கிறது 1, அப்போ 2 எலக்ட்ரான்கள் இருக்கலாம். அப்போ ரெண்டாவது என்னாகும், 2 எண்ணுக்கு 2னா 2^2 4, 2 × 4 8 எலக்ட்ரான்கள் இருக்கலாம். மூணாவதுனா அப்படியே அந்த 2n² தான். ஒரு ஆற்றல் மட்டத்தில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளனங்கிறத தெரிஞ்சுக்கிற வாய்ப்பாடாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th சயின்ஸில் அணு அமைப்பை பற்றி ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.